அனைவருக்கும் வணக்கம். தென் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கால்வை சிவா பேசுறேன். சுதந்திர போராட்ட வரலாற்றில் ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அதை வரலாறு படித்த எல்லாருக்கும் தெரியும். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அது மன்னர் சேதுபதி குடும்பத்தினர் தானமாக கொடுத்த சொத்தா தான் இருக்கும். பள்ளிக்கூடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், இப்படி எந்த ஒரு அரசு கட்டடத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட அது மன்னர் சேதுபதி குடும்பத்தை சார்ந்ததா தான் இருக்கும். அப்படி மன்னர் சேதுபதி குடும்பத்தை சேர்ந்த அந்த சொத்துக்கள் இன்னைக்கு அரசாங்கத்துடைய அரசாங்கத்துடைய அலுவலகம் எல்லாமே அந்த இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தென் தமிழர் கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம், மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியை போல வேடம் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், இப்படி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை தென் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தபால் மூலமாக இதற்கு கோரிக்கையை வைத்து இந்த கோரிக்கையை நீங்கள் திமுக அரசுக்கு தெரிவித்து இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தையோட தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தபால் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தபால் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டு இந்த மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை ராமநாதபுரம் பேர் நிலையத்திற்கு சூட்ட வேண்டும், அதற்கு ஆதரவு கொடுங்கள் என்று அவருக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இப்படி தொடர்ச்சியாக எந்தெந்த வழியிலெல்லாம் இந்த கவனத்தை அரசு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வழியையும் நாங்கள் எடுத்து கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் ராமநாதபுரத்துக்கு வருகின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பேருந்து நிலையத்தில் கலைஞர் கருணாநிதியின் பேருந்து நிலையம் என்று நைட்டே போடு வச்சுட்டு காலையில அதை திறந்து வச்ச மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இது ராமநாதபுரம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்குது. அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் அந்த மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை வைக்க வேண்டிய இடத்தில் கலைஞர் அவர்களுடைய பெயரை வைத்து திறப்பதற்கு முந்தைய நாள் தென் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கமுதக்குடி முரளி அவர்களை வீட்டு காவலில் வைத்து அவரை வீட்டு காவலில் சிறை வைத்து ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் திரும்ப செல்லும் வரை அவரை விடுவிக்கவில்லை. ஸ்டாலின் அவர்கள் சென்ற பின்புதான் அவரை வீட்டு சிறையிலிருந்து விடுவித்தார்கள். இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி பெயரின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை வைப்பதற்கு என்ன அவசியம் வேண்டி இருக்கிறது? அதாவது ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பிறந்த ஊர்ல ஒரு மணிமண்டபம் கட்டலாம், அவர் பிறந்த ஊர்ல ஒரு பேருந்து நிலையத்துக்கு ஒரு பெயர் வைக்கலாம். அது அந்த மாதிரிதான் நீங்க இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா தஞ்சாவூர்ல பிறந்த கருணாநிதிக்கு ராமநாதபுரத்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேரை வைக்கணும்போது என்ன அவசியம் வந்திருக்கு? அப்ப தமிழர்களை இவங்க என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களுக்கு கூட ராணி வேலுநாச்சியார பேசுறாங்க. சமீபத்தில் கட்சி ஆரம்பத்தை தாவக தலைவர் விஜய் அவர்கள் கூட ராணி வேலுநாச்சியார கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. ஆனா ராணி வேலுநாச்சியாரை முன்னெடுத்து அந்த ராணி வேலுநாச்சியாருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை உருவாக்கி கொடுத்த சேதுபதி மன்னர்களுடைய பெயரை இன்னைக்கு யாரும் பேசுறதே இல்லை. அதாவது பேசுறது இல்லை அப்படிங்கிறத விட மற்ற வேலுநாச்சியாரை புகழக்கூடிய அளவுக்கு இந்த சேதுபதி மன்னர்கள் குடும்பத்தையோ இல்ல சேதுபதி மன்னர்களுடைய அந்த ஆட்சி முறையோ யாருமே அந்த அளவுக்கு கொள்கை ரீதியா பேசவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை வைப்பதில் இந்த அரசாங்கத்திற்கு என்ன குறைஞ்சு போகிறது? ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் அவர்களின் பெயரை வைப்பதற்கு ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு கூட தென் தமிழர் கட்சி ஒரு கேள்வியை முன்வைத்தது. ஜல்லிக்கட்டு மைதானம் திறக்கிறீங்க, அதுக்கு கருணாநிதியோட பெயரை ஏன் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன் வச்சு தொடர்ச்சியாக தமிழர்களுடைய பெயரை வைக்க கூடாது என்றும் தமிழர்களுடைய வரலாறு இன்னும் பெரிய அளவில் போய்விடுமோ என்ற ஒரு பதற்றத்தில் தொடர்ந்து திமுக அரசாங்கம் எந்த அரசு அலுவலகம் திறந்தாலும் சரி அதில் கருணாநிதி பெயரை வைக்க வேண்டியது. அதை தாண்டி ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியோட பெயரை வச்சிருக்கலாம், மன்னர் பாஸ்கர சேதுபதியோட பெயரை வச்சிருக்கலாம். ராமநாதபுரத்துல பெயர் வைக்க எவ்வளவு பெரிய மன்னர்கள்லாம் வாழ்ந்த இடம், அதெல்லாம் வச்சுட்டு நீங்க அதெல்லாம் தூக்கி தூர போட்டு இன்னைக்கு முதல்வர் கருணாநிதியின் பெயரை வச்சு நீங்க அந்த பேருந்து நிலையத்தை திறந்திருக்காங்க. இதை கண்டிச்சு அடையாளமாக வருகின்ற திங்கட்கிழமை 22ஆம் தேதி ராமநாதபுரத்துல
ஒரு பெரிய கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தென்தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். இதை முன்னெடுத்து நடத்தக்கூடிய தென்தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கமுதக்குடி முரளி அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நிறைய பேரை சந்திச்சு எங்களுக்கு ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியவாதிகளும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, மற்ற சிறிய சிறிய கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது தொடர்ச்சியாக தமிழ் மன்னர்களை கௌரவப்படுத்த தயங்குகிற இந்த திமுக அரசாங்கத்தை கட்டாயமாக இந்த மக்களாக புறக்கணிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் தமிழும் தமிழ் சார்ந்த விஷயங்களும் எவ்வளவோ இருக்கும்போது தொடர்ச்சியாக கருணாநிதியின் பெயரை வைக்க வேண்டும் என்றே அதாவது அதிகாரம் நம்ம கையில இருக்கு, நம்மளை யார் கேட்பா அப்படிங்கிற எண்ணத்துல இந்த திராவிட அரசாங்கம் தொடர்ச்சியாக கருணாநிதியின் பெயரை ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் வைத்துக்கொண்டே வருகிறது. மதுரையிலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பெயரே அந்த பாலத்துக்கு வைத்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பாலத்துக்கு ராணி வேலுநாச்சியாரின் பெயரை வைத்திருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ராணி வேலுநாச்சியாரின் பெயரை இந்த பாலத்திற்கு வையுங்கள் என்று யாரும் உங்களிடம் கோரிக்கையாக வைக்கவில்லை, அது நீங்களாக செய்தீர்கள். ராணி வேலுநாச்சியாரின் பெயரை அந்த பாலத்துக்கு வைத்ததனால் ராணி வேலுநாச்சியாருக்கு பெருமை இல்லை, பாலத்திற்கு பெருமை. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய அந்த பெயரை அந்த பாலத்துக்கு வைத்ததுனால நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு பெருமை இல்லை, அந்த பாலத்துக்கு தான் பெருமை. அதையெல்லாம் கேட்காம செஞ்ச இந்த திராவிட அரசாங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தென் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறது, தொடர்ச்சியாக கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்துல கருணாநிதியின் பெயரை வைக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்குது? ஆகவே தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளராகிய மன்னன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதிய பெயரை வைக்காமல் கலைஞரின் பெயரை வைப்பதற்கு என்ன இருக்கிறது? இந்த திராவிட அரசாங்கம் திட்டமிட்டே தமிழர்களை பழி வாங்குகிறது அப்படின்னு சொல்லி மன்னன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் கூட இந்த கோரிக்கையை ஆதரிச்சிருக்கிறாரு. அதனால தமிழ் மன்னர்களுடைய பெயரை தமிழ் மன்னரான அதாவது அந்த ரிவல் முத்துராமலிங்க சேதுபதி என்பவர் ஒரு சாதாரண மனுஷர் கிடையாது. 12 வயசுல சிறைச்சாலைக்கு போறாரு. 12 வயசுல சிறைச்சாலைக்கு போய் கிட்டத்தட்ட 24 வருஷம் சிறைச்சாலையிலே இருந்திருக்காரு. 24 வருஷம் இந்த நாட்டுக்காக சிறைச்சாலையிலே இருந்து சிறைச்சாலையிலே செத்த ஒரு மனுஷர் அவரு இறந்த இடத்துலதான் இன்னைக்கு சட்டப்பேரவை அலுவலகமே நடந்துகிட்டு இருக்குது. அது கூட இங்க நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதில்லை. உயிரை விட்ட இடம் தான் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசோட தலைமை செயலகம். அப்பேற்பட்ட ஒரு மன்னரின் பெயரை வைப்பதற்கு திராணி இல்லாத இந்த திராவிட அரசாங்கம் அவர் முதல்வருடைய தந்தையின் பெயரான கலைஞர் கருணாநிதியின் பெயரை வைத்துள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ச்சியாக இதோட விட போறது கிடையாது. தேர்தல் வர இருக்குது. நீங்க இத திமுக அரசாங்கம் என்ன நினைக்கிறது, நம்ம எப்படியா தேர்தலை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றுல நீங்களும் பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிராங்க. தென் தமிழர் கட்சியின் சார்பாக வருகிற திங்கட்கிழமை நடக்க இருக்கிற கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் தேசிய ஆர்வலர்கள் மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்ற உணர்வுடன் இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு களமாட வாருங்கள். நாங்கள் களத்தில் இருக்கிறோம். மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை அந்த ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு வைக்கும் வரை தென் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் ஓயாது என்பதை ஆணித்தரமாக இந்த இடத்துல உங்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் பசுமொன்ல கூட்டம் போட்டு அன்னைக்கு அவங்களுடைய கூட்டணியவோ அல்லது அரசியல் கட்சியோ எதையோ ஒன்று அறிவிக்கப்படுறதா சொல்றாங்க. திருமதி சசிகலா அவர்களுக்கு இதன் மூலமாக நான் கூறிக்கொள்வது, நீங்க பசுமொன்ல வச்சு அரசியல் மீட்டிங் செய்ய போறீங்க, அது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விழாவா இருக்கும்னு சொல்லி பொதுவாக பேசப்படுது. அந்த இடத்துல நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. அந்த தீர்மானத்துல ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதி பெயரை வைத்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத தென் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்க ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். அதை நீங்க செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். வர இருக்கிற தேர்தலில்
திமுக அரசாங்கம் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை வைக்காவிட்டால், அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஏற்கனவே வச்ச பேரை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ட்டு. அது முடியாது. மக்களுக்கானதான் அரசாங்கமா தவிர அரசாங்கம் செய்யறத மக்கள் ஏக்கராட்சி நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. அதனால கலைஞர் கருணாநிதியின் பெயரை எடுத்து விட்டு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு வைத்தே ஆக வேண்டும். அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். அது நடக்கவில்லை என்றால் கட்டாயமாக தென்தமிழர் கட்சியினுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு களத்தில் எங்களோட அனைவரும் களமாட வாருங்கள். என்றும் மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு வைக்குமாறு ஓயாமல் போராடி கொண்டே இருப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.